எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. எனக்கு பார்த்தா நம்ம வந்து இந்த Mobiistar அப்படின்ற பிராண்டோட ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ Mobiistar அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mobiistar XQ Dual. ஸோ ஃப்ரண்ட்ல வந்து டியூவல் கேமரா கொடுத்துருக்காங்க, பேக்ல வந்து நமக்கு ஒரு கேமரா தான். ஸோ பார்த்தீங்கன்னா பாக்ஸ்ல வந்து நம்மளுக்கு பிரைசிங் எதுவும் கொடுக்கல. ஆனால் ஃபிளிப்கார்ட் வந்து 8000 ரூபாய்க்கு பிரைசிங், இது ரிவ்யூ நோட்னால நமக்கு பிரைசிங் எதுவுமே போடல. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. பாடிக்கு 0. ஹெட்டுக்கு 0.3, பாடிக்கு வந்து 1.3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 430 கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு 13 மெகா பிக்சல், அப்புறம் 8 மெகா பிக்சல் பிளஸ் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா, அப்புறம் நம்மளுக்கு வந்து எல்இடி நோட்டிஃபிகேஷன் லைட்டும் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம், நம்மளுக்கு Mobiistar அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவ்யூ நோட்னா நம்மளுக்கு சீல் எதுவுமே கொடுக்கல. ஸோ ஓப்பன் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபோனே கிடைக்குது. ஸோ இதுதான் நம்மளோட Mobiistar ஃபோன், பிளாக் கலர், அப்புறம் அந்த கோல்டு ஆக்சென்ட்லாம் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஸ்டிக்கரை பிரிக்கலாம். ஸோ ஃபோனை பிடிக்கும் போதே எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து விர்த்து வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஸோ ஃபோன் வந்து கொஞ்சம் வைடா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் என்னோட Mobiistar ஃபோன். கொஞ்சம் நல்ல ஃபீலிங் தான் கிடைக்குது ஃபோனை தொட்டோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெட்டல் பாடினால. ஸோ அடுத்தது பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தது கண்டிப்பாக நமக்கு வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்னொரு பாக்ஸ் மாதிரி வருது, அதை நம்ம வெளில எடுக்கலாம். ஸோ சொன்ன மாதிரி மேலே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் இருக்குது, ஸ்பாஞ்ச். அதுக்கப்புறம் கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோனுக்கு வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சூப்பரான விஷயம், எல்லா பிராண்டும் நம்மளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் கேஸ்லாம் பண்டில் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கேஸுக்கு தனியாக இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபோனுக்கு வந்து நம்ம கேஸ் போடலாம். ஸோ அந்த பாலிகார்பனேட் கேஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோனுக்கு கரெக்டாக ஃபிக்ஸிங்காக இருக்குது, கிரிப்பியாகவும் இருக்குது ஃபோன் வந்து. ஸோ இதுதான் அந்த கேஸ், பாருங்க நம்ம போட்டிருக்கோம் கேஸு. ஸோ இப்போ அந்த ஃபோனை பக்கத்தில் வச்சுட்டு வேறு என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ எப்பயும் போல நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான், அதை நம்ம எப்படி இருந்தாலும் யாரும் அதை நம்ம படிக்கவே மாட்டோம். ஸோ நானும் படிக்க போகிறதில்ல. ஸோ பாருங்கள், அது வெறும் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் தான். அதை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம சார்ஜர் இருக்குது. ஸோ சார்ஜர் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ சார்ஜர் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபாஸ்ட் சார்ஜரா இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். 8000 rupeesக்கு பாருங்கள். ஆமாம், இது வந்து ஒரு 1.5 ஆம்பியர் தான் சார்ஜிங். ஸோ இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் இல்லை, நீங்களே பார்க்கலாம், ஒரு 1.5 ஆம்பியர் சார்ஜர். ஸோ அது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரில். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஎஸ்பி கேபிள் கிடைக்குது. ஸோ அதாவது மைக்ரோ யூஎஸ்பி கேபிளாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மைக்ரோ யூஎஸ்பி போர்ட் தான் இருந்துச்சு ஃபோனுக்கு. ஸோ பாருங்கள், இது வந்து ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான் கொடுத்துருக்காங்க ஃபோனில் வந்து. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த பின் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்கலாம் உள்ள வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டா இல்லாட்டி நார்மல் சிம் ஸ்லாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க சிம் ஸ்லாட் வந்து. ஸோ சிம் ஸ்லாட்டை ஓப்பன் பண்ணலாம், பார்ப்போம் இது ஹைப்ரிடா இல்லாட்டி 3 சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்களா. 3 ஸ்லாட், அதாவது 2 இதுக்கும் ஒரு SD கார்டுக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து இது வந்து 2 நானோ சிம் போடலாம், இல்லாட்டி ஒரு மைக்ரோ SD கார்டு, இதுதான் போட முடியும். ஸோ இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான், 3 ஸ்லாட் கொடுக்கல, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனுக்குள்ளே போட்டுட்டு ஃபோன் வந்து ஆன் பண்ணலாம். ஸோ ஃபோன் ஆன் பண்ணனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வருது பார்த்தீங்கன்னா Mobiistar அப்படின்னு வருது, பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு காட்டுது. ஸோ இந்த ஃபோனுக்கும் நான் பார்த்ததுக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 GHz வைஃபை நெட்வொர்க் வந்து சப்போர்ட் இல்லை, 2.4 GHz வைஃபை நெட்வொர்க் தான் சப்போர்ட். இது வந்து நம்மளோட Asus ZenFone Max Pro மாதிரி தான், அதுலேயும் சப்போர்ட் கொடுக்கல, இதுலேயும் வந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்கல. ஸோ இதுக்குள்ளே இருக்க ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து Snapdragon 430 ப்ராசஸர், அதுக்கப்புறம் 3GB RAM, 32GB ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களே பார்க்கலாம், அவங்க வந்து ஒரு கஸ்டம் UI கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட கஸ்டம் UI தான் இதில் இருக்குது. நம்ம அபவுட் ஃபோன் போய் பார்க்கலாம். அபவுட் ஃபோன் போய் பார்த்தீங்கன்னா 7.1.2 தான் கொடுத்துருக்காங்க. சேடாக வந்து ஆண்ட்ராய்டு ஓரியோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் இல்லை. ஸோ எப்படின்னு தெரில, அப்டேட் கொடுப்பாங்களா என்னன்னு தெரில, நம்மளுக்கு இது இருக்கும் அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போது ஆண்ட்ராய்டு 7.2 தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட UI வெர்ஷனும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமைஸ்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஆண்ட்ராய்டு 7.1.2க்கு. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மெமரிக்கு நம்ம போய் பார்க்கலாம் எவ்வளோ மெமரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.3 GB இருக்குது மெமரி வந்து. ஸோ டோட்டல் மெமரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 GB மெமரி வந்து நம்மளுக்கு டோட்டல், அதாவது 3 GB RAM மாடல் இது வந்து. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 GB ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குது. அதில் எவ்வளோ அவைலபிள் ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 32 GB நம்மளுக்கு வந்து 5 GB வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி GB வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 27 GB 28 GB வந்து நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அவைலபிள் ஸ்டோரேஜ் கிடைக்குது. ஸோ அவ்வளோதான் செட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டமைஸ் UIனால அவங்களோட செட்டிங்ஸ் தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் பட்டனும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்லிம் ட்ரே பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோனும், அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன் ஜாக் மேலே கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் வந்து நம்மளுக்கு மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2
இது இருக்கு. ஸ்பீக்கர் நம்ம டெஸ்ட் பண்ணணும், ஒன்று தான் ஸ்பீக்கராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி இதுவும் இருக்கு. லெஃப்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக்ல வந்து நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர், அவங்க மொபிஸ்டார் பிராண்டிங், அதுக்கப்புறம் ஒரே ஒரு 30 மெகா பிக்சல் கேமரா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஃபிளாஷும் இருக்கு. ஃப்ரண்ட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே இருக்கு, ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வைட் ஆங்கிள் லென்ஸ், அதுக்கப்புறம் ஒரு நார்மல் லென்ஸ், அப்புறம் ஃபிளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்குது. ஸோ செல்ஃபிக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபிங்கர் பிரிண்ட் நான் செட் பண்ணிட்டேன். ஃபிங்கர் பிரிண்ட் பாருங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து லேக் எதுவுமே இல்லை. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. ஸோ நீங்களே பார்க்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட் வந்து நல்லா ஒரு ஃபாஸ்ட்டாகவே இருக்கு. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையோட கேமராவை டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ கேமரா பின்னாடி பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல். பின்னாடி அவ்வளோவா எதிர்பார்க்கறதுல, ஆனால் இது வந்து செல்ஃபி ஃபோன் அப்படின்னு சொல்கிறதுனால செல்ஃபி கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். வைட் ஆங்கிள் கூட இருக்குது. ஸோ செல்ஃபி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஷட்டர் ஸ்பீட் எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அதை டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, குயிக் ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஸோ செல்ஃபி கேமரா, இதுதான் செல்ஃபி கேமரா. பார்த்தீங்கன்னா இதில் தான் வைட் லென்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பாருங்கள், வாவ், செம வைட் ஆகுது. ஸோ செல்ஃபிக்கு நல்லா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். குரூப் ஃப்ரீ தான், நிறைய எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கள் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்கள். சீக்கிரம் மொபிஸ்டாரோட ஃபுல் கவரேஜும் தரோம். ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நம்ம கிக்கித்தனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.